பரவாயில்ல. வாவ் வாவ் சூப்பர். Excuse me, which side is the cargo section? I don't know. I'm sorry. என்னது சாரி? இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எது வேணாலும் செய்வீங்க. மன்னிச்சிடுங்க. அழகான பொண்ணை பார்க்க வேண்டியது, இடிக்க வேண்டியது, அப்புறம் சமாளிக்க வேண்டியது. இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கேஸ் நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம். ஒரு அழகா ஸ்டைலா பர்சனாலிட்டி, அதுல பிளைல ஒரு ஆம்பளைய பார்க்க வேண்டியது, சண்டை கிழிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி சாரி சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் லவ் அலைய வேண்டியது. ஐயோ டாக்ஸி. என்ன யாருன்னு நினைச்சேன்? இது பாருங்க, பொது இடத்துல போறவங்க வர்றவங்க வந்து எடுக்கிறவங்க அட்ரஸ் எல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நான் ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், தெரிஞ்சுக்க. ஐயோ, நான் யார் மூஞ்சி பார்த்தேன்னு தெரியலையப்பா. இத பாருங்க, அது அப்படியே உண்மையா இருந்தா அங்க கமராட்டிங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க, லுச்சா பச்சுக்கு தான் வேலை செய்வாங்க. இத பாருங்க, ஆம்பளைங்கன்னா சும்மா நெஞ்சு நிமித்திக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு கம்பீரமா நடக்கணும். பொம்பளைங்கன்னா தலையை குனிஞ்சுக்கிட்டு அடக்கமா இருக்கணும். டாக்ஸி. சின்ன பொண்ணு கும்பிடுறாங்க. இது பிடிங்க. கழுத காலையே அசிங்கப்படுத்திட்டானே. எழுந்துடுறா எழுந்துடுறா. டேய், இந்த தெருவில் எவனுமே இல்லையா? யாராவது வாங்கடா. பட்டப்பைய படாத பாடுபடுத்திட்டான். தூக்கிட்டு போய் வீட்டுல போடு. புரியாத விடிஞ்சிடுச்சா? வீட்டுல போய் விளக்கு கொடுத்து. குடிக்காத சின்ன பொண்ணு, உங்க தகுதிக்கு இது தகாது. எது? இப்ப ஏன் காலில் விழுந்த மாதிரி வேற யார் காலிலுமே விழுந்தாருங்க. வர்றேன், போங்கடா. உங்க கால நான் விழுந்தனா? வேணும்டா, எனக்கு இது வேணும். என்ன சின்ன பொண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு. பாத்து போங்க, காத்து கருப்பா அடிச்சிட போகுது. அரியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். சொர்ணம், பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க. என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இதை ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு அனுப்ப முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு அவங்கிட்ட கொடுத்து அனுப்புறது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா? அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல சொர்ணம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோன்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றுச்சு. சொர்ணம், எதுக்கு இன்னைக்கு ராத்திரி 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? எதுக்கியா? அது என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு, கோயில்ல நானா ஆடினேன், நீயே சொல்லு. நீதான் ஆடின, ஆனா எனக்கு கிறுகி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு? இதுக்கு. இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பொண்ணு, ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே? அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்கார சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமாம் தானே? நீ போய் உள்ளு. கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம், புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கார். போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த. தெரிஞ்சுக்கிட்ட வர்றேன். டேய், பிரமாதம்டா, ரொம்ப பிரமாதம் தான். இதே மாதிரி இன்னொரு வாட்டி பாட்டு விளையாடுற நீ. நான் இன்னொரு தடவை போனேன், எல்லா பயிலும் சேர்ந்து என்ன பிரிச்சு மேஞ்சிருவாங்க. வேணும்னா நீயே போய் பாடு. டேய், இன்னொரு வாட்டி பாட்டு வந்துடுறா. டேய், கொஞ்சம் வெளியே போய் பாரியா. ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். யோ, ஜமீன்தார் வரார்ல, எந்திரிங்கயா. வழி விடுங்க.
கும்பிடுறேங்க ஆ, கும்பிடுறேங்க ஐயா. என்னையா ஆட்டத்தை ஆரம்பிக்கலாங்களா? ஆ? நீ கேட்ட உடனே ஆரம்பின்னு சொல்றதுக்கு நான் என்ன நீ வச்ச வேலைக்காரனா? பரதேசி, கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். நான் சொல்லும் போது ஆரம்பி. ஏன்டா இங்க நின்னுகிட்டு இருக்க? நீங்க தானே சொன்னீங்க நான் சொல்லும் போது ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு. ஏய், என்னடா சொல்லி வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்தீங்க? நீங்க வந்தோடனே ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னேன். அப்புறம் என்ன இங்க நின்னுகிட்டு புடுங்கறியா? சார் சார் சார், ஐயோ பேசி பேசி மயக்க போட்டீங்களா? நான் ஒரு கம்பெனி வேலை தேடி போயிட்டு இருந்தேன், ஹாஸ்பிட்டல் போக வச்சுட்டீங்களே. சரி டிரைவர், எப்படி இருக்காரு? நல்லா ஆயிட்டாரு. வெரி குட். இருங்க, எங்க போறீங்க? அவங்க நல்லா ஆயிட்டாரு, என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன். இத பாருங்க, எதையும் எதிர்பாராம செய்யறது தான் உண்மையான உதவி. அதை நீங்க செஞ்சிட்டீங்க. ஆனா அவருடைய கடமை இன்னும் முடியலையே, அதான் உள்ள கூப்பிடாரு, போய் பாருங்க. போங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் கிருஷ்ணன். நைஸ் நேம். நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். உங்களை காப்பாத்துறதுக்காக நன்றி சொல்ல போறீங்க. வெல்கம் வெல்கம், டேக் கேர். இருப்பா இருப்பா, என்ன அவசரம்? சார், என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி முதலாளிகிட்ட கொடுத்து வேலை வாங்கணும். உங்க வேலையில நம்ம வேலை டிலே ஆயிடுச்சு, நான் வரேன். இரு இரு, என்ன லெட்டர்? எந்த ஃபேக்டரிக்கு? யார் எழுதினது? ரொம்ப தேவையா உங்களுக்கு? இதான். உட்காரு. ஆ? உட்காரு. கொடுங்க சார். இருப்பா, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற. இது ஹாஸ்பிட்டலுக்கா? போயாயா? ஐயா, நான் ஆஸ்பத்திரியை சொல்லலப்பா, இந்த கம்பெனியை பத்தி சொன்னேன். இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? யாசா தெரியும்? யாசா தெரியும்? எங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை செஞ்ச? பாம்பேல. பாம்பேல எங்க? திருவள்ளுவர் நகர். பாம்பே தெரியுமா உங்களுக்கு? பாம்பேல எந்த கம்பெனில வேலை செஞ்ச? ராமோஜிராவ், ராணுஜிராவ், சிவாஜிராவ், ஜீதாபாய் கம்பெனி லிமிடெட்ல. இத்தனை பேரா? எத்தனை பேர் வைக்க முடியா? அங்க என்னவா வேலை செஞ்ச? கடலை விட்டுட்டு இருந்தேன். என்னவா வேலை செஞ்சேன்னு சொல்லு. மெக்கானிக்கா சார்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னை பார்த்த கல்யாணம் மாதிரி தெரியும் சார்? பார்த்தா தெரியாதுப்பா, சொன்னா தான் தெரியும். பெரியா சார், ஆகல. அப்ப உனக்கு குழந்தைங்க கிடையாது? சார், ரொம்ப படுத்திருக்கேன் சார், உங்களை காப்பாத்ததே தப்பு. அங்கேயே அடி 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 அடிச்சு சாவடிச்சுக்கணும். இருப்பா இருப்பா இருப்பா, நான் விஷயத்துக்கு வரேன். உனக்கு வேலை கிடைச்சாச்சு. எப்படி சார்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த இடத்துல போய் பாரு, உனக்கு வேலை கிடைச்சா மாதிரி. இந்த கார்டு காட்டினா வேலை கொடுத்துருவாங்களா? எஸ். இது உங்க பேர் மட்டும் தான் இருக்கு, நீங்க யாரு என்னன்னு ஒண்ணும் இல்லையே. தேவையில்லை, இந்த கார்டை கொண்டு போய் அங்க கொடு, இதோட மகிமை உனக்கு புரியும். மேடம், பெரிய முதலாளி விசிட்டிங் கார்டு கொடுத்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. அவன் உங்களை பார்க்கணுமா? உள்ளவர் சொல்லுங்க. ஓகே மேடம். உங்க எப்படி பேர் என்ன? மிஸ் சாந்தி தேவி. ஓ, லேடி. குட். What is your name? ராதா. Radha, I am Krishna. Pleased to meet you. Pleased to meet you. ஹலோ. Yes. பொம்பளைங்களை தவிர வேற யாரும் உங்க கண்ணுக்கு தெரியாதா? தாய்க்குள்ளம் சார். உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. ஏய் மிஸ்டர். எஸ். அந்த கண்ணாடியை கட்டிட்டு உள்ள போங்க. சரி. வயிற்றெரிச்சல். அங்க கமராட்டிங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க, லுச்சாப்பத்துக்கு தான் வேலை செய்வாங்க. குட் மார்னிங் மேடம். என்ன சொன்ன? பொம்பளைக்கு இவ்வளவு திமிரு இருந்தா ஆம்பளைக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஆம்பளைங்க கைய வீசி நடக்கணும், பொம்பளைங்க கைய கட்டி நிக்கணும். இப்படிதாங்க என் மனசுல என்ன படுறதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அது என் சுபாவம். ஆனா பாக்குறவங்களும் கேட்கறவங்களும் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? வாட் கேன் ஐ டு? யூ ப்ளீஸ் டெல் மீ மேடம். ஷட் அப். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு பதில் வேறியா? எதுக்குள்ள வந்த? போ வெளியே. மேடம், நான் அந்த சண்டையில தெரியாதமா ஏதோ சொல்லிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கோபுர இருக்கிற இடத்துல தான் நல்லா மனசு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த கம்பெனில வேலை தேடி வந்திருக்கேன்.
பேக்குள்ள பேண்ட், செருப்பு தைக்கிற தோல்ல ஒரு ஷர்ட், கண்டக்டர் மாதிரி ஒரு பேக். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வரவன் இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான்? கெட் அவுட். மேடம் வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. நான் ஒரு பெரிய மனுஷோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன். நீங்க வேகத்தை பார்த்திருக்கீங்க, அவங்க பொறுமையா பார்த்திருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்ன பத்தி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க. இதாங்க உங்க கார்டு. ரொம்ப பெரிய மனுஷருங்க. கெட் அவுட். விஸ்வநாதா, என்னது? காலு. போனியா? போனேன். பாத்தியா? பார்த்தேன். கேட்டியா? கேட்டேன். கிடைச்சுதா? இன்னும் கொஞ்சம் தான் இருந்தா செமத்தியா கிடைச்சிருக்கும். என்னையா சொல்ற? என்ன சொல்றேனா? அவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு தம்மா துண்டு கார்டு கொடுத்து இது கொண்டு போய் காமி வேலை கொடுத்துருவாங்க நீ சொல்லி நான் போனேன் இல்ல. நம்மள கோடம்பாக்கம் சிறப்பாலே அடிச்சுக்கணும் ஐயா. அங்க என்னாச்சு? அந்த கார்டு குப்பை தொட்டி போய் சேர்ந்தாச்சு. என்னது? போயா, நான் உனக்கு கொடுத்த லெட்டர் காமிச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும், எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். நீ கொடுத்த தம்மான் துண்டு கார்டை காமிச்ச உடனே தூண் காரி துப்பி வெளியே அமிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்தது நான் சொல்றேன். குமாஸ்தா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆன உண்மையில பரிதாபப்பட்டு உங்க முதலாளி அவங்க கார்லயே உன்னை அனுப்பி வைக்க, உங்க முதலாளி எதிரிங்க முதலாளிக்கு தான் கார்ல வராங்க நினைச்சு உண்மையில தாக்க, அந்த நேரத்துல நான் வந்து உன்னை காக்க, அங்கிருந்து கொண்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில சேர்க்க, நீ தம்மான் துண்டு கார்டு என்கிட்ட கொடுக்க, அதை நான் கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க, அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்க, நான் இங்க வந்து முன்னால நிக்க. இத பாரு, இதெல்லாம் வேண்டாம். இப்ப இந்த ஆஸ்பத்திரி பில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா, இல்ல அதையும் என் தலையில கட்டிடுறியா? அந்த கம்பெனிக்கே நான் தான் முதலாளி. ஐயோ 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 அகிலாண்டேஸ்வரி, அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டிருக்கேன் நினைக்கலப்பா நான். ஷட் அப். நீ என் மகளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? ஒரு தகவல் இல்ல. அதுக்கு மேல என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா? என் மக அநீதியா நடக்க, அதை நீ எதிர்க்க, அவ இந்த இடத்தை விட்டு போக, நான் உங்ககிட்ட விசிட்டிங் கார்டை கொடுக்க, அதை எடுத்துக்கிட்டு அவளைத்தான் பார்க்க போறோன்னு தெரியாம நீ அங்க போய் நிக்க, அவ உன்னை துரத்தி அடிக்க, நீங்க வந்து நிக்க, நான் உங்ககிட்ட நிலைமைய விளக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லு, கண்டிப்பா நாளைக்கு காலையில வேலை கிடைக்கும். எப்பா சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நிச்சயமா எனக்கு வேலை கிடைக்கல சார். நீ தைரியமா மறுபடியும் நாளைக்கு ஆபீஸ்க்கு போ, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் அடிச்சு ரெடியா இருக்கும். என்ன புல்லட், ஊருக்குள்ள போலீஸ் நடமாட்டம் இருக்கா? இல்லக்கா, எப்பவும் போலதான் இருக்கு. நிச்சயமா தெரியுமா? சாராய கடை ஒண்ணு தவிர ஊருக்குள்ள சத்தமே இல்ல. சரி நீ போ. சரி. சின்ன பண்ணு. சின்ன பண்ண இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண. அவர்தான் செத்து போட்டாரே. ஆமா, அவ சவுண்டிக்கு நானே தானே தங்கு தானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு, குடுமி இருக்கு. இல்ல. அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, மெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊருக்கு புதுசுப்பா. இத்த அப்பவே சொல்லப்படாதா? சுத்த முத்தம் பா. இத்த குடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேற்போம். என்ன கையில பாட்டிலையும் உருவாங்கி கொடுத்தா? இத்த புடி, சுத்தி முத்தி பார். இதான் வழி போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைச்சேன், போயிட்டு வான்னு சொல்றீங்க. உங்களுக்கு குடுப்பறே இல்ல, நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க. இன்னும் ஏதாவது உளறிட்டு போங்க. இத பிடிங்க. மறுபடியும் கூட போறியா? ஐயோ, நடுத்தெருவுக்கு இழுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பு இல்ல. வர்றேங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. சுத்த முத்தமா. இந்த பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூரை மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்கா பசங்க கூரை மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேட்பானுங்க. ஓ, அது வேற இருக்கா? டேய், நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூரை மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கிறியா? இல்ல இல்லங்கிறியா? அது இல்ல. எதுவுமே இல்லங்கிறியா? நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான்? சொன்னா நீ ரொம்ப தப்பு பண்ற.
உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓ சிக்னல். அவங்களுக்காக தான் கொடி ஏத்தினேன். யாரமே எந்த ஊர் மைனரு நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏற்றிட்டாலேனா? அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை பெரிய கோட்டை பயில்வான். பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்கிற. சுத்தமத்துமா நான் பார்க்க மாட்டேன். ஓடுறா என் முதல தூக்கிக்கிட்டு ஓடுறானே. நாக்கு துருத்து என்னண்ணே? நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஏய், இங்க வாடா, முன்னாடி வாடா. இது நல்லா இருக்குதா? ஏய், இது நல்லா இருக்குதாடா? இத போய் நல்லா இருக்குன்னு சொல்றியே, இத பின்னால இருக்கவங்க கேட்டா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்னடா நினைப்பாங்க? அறிவே இல்லாத ஒருத்தரை கூட செத்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு கேவலமா பேச மாட்டாங்க? பரதேசி, கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை வரிச்சிரு. உட்கார்றா. ஒட்டப்பாக்கு, என்னங்க நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதையா சொன்னேன். உள்ளிக்கோட்டை சுரணத்து கிட்ட போய் நான் அங்க வரேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேட்கிற நேரமாடா இது. போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறாரு. உடனே வர சொல்லு. நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம், ஆக்கி வைத்த சோத்தை அற போடலாமா? நான் ரெடி. கதவு போட்டுட்டா சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. இங்க வாடா. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போடுறதுக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன், பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போடுறதுக்கு. நான் கிடைச்ச எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கையில் இருக்கிறது ஆடுதானே தெரியல. யோ நில்லியா, யாரையா நீ? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா. எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. யாரையா நீ? போகும்போது பாத்திருந்தேன்னா புரிஞ்சிருக்கு. வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்னையா அது மோமெல்லாம் சோறு? சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ள குதிச்சிட்டேன். அட போயா, அடிக்கணும்னு நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சிட்டு அடிப்பான். நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எதுப்பா? அப்பா, நீயும் போலீஸ் தானே? அங்க சொல்றத உன்கிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி வாப்பா. தப்பா நினைக்காதப்பா, என் நிலைமை அப்படி நடக்க முடியல. வாப்பா, வந்துரு போலீஸே, வா. காது கேக்குமா? நிறுத்துப்பா, விட்டா வீட்டுக்குள்ளே போயிடு போல இருக்க. ஏன் இந்த பக்கம் கம்பி வைக்கிற? அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. அவன் என்ன டிஸ்சார்ஜ் பண்றது? நானே வீட்டுக்கு வந்துட்டேன். ஏயா ஆஸ்பத்திரியில எக்கச்சக்கமா ஊசி போட்டாங்க. நீ பேசாத. ஏமா, என்ன ஒரு பையன் காப்பாத்திருக்கான், அவனை உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன். அவனுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாமே நீ. அவன் ஏத்தா மாதிரியே என் காடை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டியாமே. அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்து என்ன கிழிச்சு குப்பை தொட்டியில போடாத கூட தெரியுமா உனக்கு? அப்பா அந்த ஆளை பத்தி பேசாதீங்க. அவனை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். எங்க ரெண்டு பேருடைய முதல் சந்திப்பே சண்டையில தான். அவன் சேர போற கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் நீதான் தெரிஞ்ச அவன் உங்ககிட்ட சண்டை போட்டான்? இல்ல, உனக்கும் அவனுக்கும் சண்டை நடந்த இடத்துல நான் இல்ல. அதனால யார் மேல தப்புன்னு என்னால சொல்ல முடியாது. இப்போ ஒரு இடத்துல தவறு நடந்தா அதை உன்னால தட்டி கேட்காம இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் அவனும் ஒரு இடத்துல தப்பு நடந்தா கண்டிப்பா தட்டி கேட்கறான். இல்லைன்னா நான் காப்பாத்திருப்பானா?
அந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் ஒண்ணு. அதனால அவனுக்கு நீ வேலை கொடுக்க மாட்டேன்னது உன்னை நீயே கழுத்து பிடிச்ச வெளில தள்ளுற மாதிரி. இந்த பாருமா, திறமை இருக்கிறவங்கள விட்டுடக்கூடாது, நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கணும். அப்பா சொல்றாங்க இல்ல, இல்லேன்னு சொல்லாம அந்த பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருமா. சரி சரி, விட்டா 2 பேரும் விடி விடி பேசிட்டே இருப்பீங்க. அவனுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன். அப்பா நல்ல பொண்ணு. அதை விட முக்கியம், அவனும் நல்ல பையன். குட் மார்னிங், ஐ எம் கிருஷ்ணன். ஹலோ. சரி, பறந்து போச்சு. ஐ நோ. இது லேடி சீட். பரவாயில்ல. What is your name? மீனா. Good, nice name. Thank you. சார், நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் வேலை செய்யறதா? No, I'm a partner in Shanti Devi and Company. 65% shareholder. மாசம் $1,85,000 rupees வருது. அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, இன்னும் கல்யாணம் ஆகல. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படம் இருக்கு. அப்ப என்ன கிழிஞ்ச ஷர்ட் ஆரந்த செருப்பு? I was working in German. Very cold place. Coat suit எல்லாம் போட்டு பழக்கம். இங்க ரொம்ப சூடு. அதான் இந்த You're right. அப்ப ஏன் பஸ்ல வந்தீங்க? அது என் பெஞ்ச் கார் இருக்கு, கெட்டு போச்சு. உங்க சாப்பாடுல எப்படிங்க? Chinese, continental, all of 5-star hotels. Chola Sheraton, Taj Coromandel. கம்பெனில நான்வெஜ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்களா? நான் அப்போ இது எதுக்குங்க? அந்த ராஜராஜ சோழன் வம்சம், வீர சைவன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓல்டர். நீங்க கிருஷ்ணன், பெரிய முதலாளி அனுப்பிச்சால் நீங்க தானே? உள்ள போங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். நோ, குட் மார்னிங் மேடம். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வர்றவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க. நெத்தியில பட்டை, கதர் சட்டை, தோல்ல துண்டு, கால்ல ரப்பர் செருப்பு. என்னங்க அப்படி ட்ரெஸ் பண்ணா திட்டுறீங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணாலும் Shut up. இதெல்லாம் சட்ட சபையா? அழகா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வர தெரியாது? இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சீங்க? பாம்பேல. என்ன வேலை? மெக்கானிக். எந்த கம்பெனி? ராமோஜி ராஜராவ் ஜிஜாபாய் கம்பெனி. போதும். ஏன் கம்பெனிலயும் நீங்க அதே வேலை தான் செய்ய போறீங்க. தேங்க்யூ மேடம். நீங்க ஜிஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ, பாஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ எனக்கு அவசியம் இல்ல. சரிங்க. You are going to work number 1 factory in India. Yes, madam. You should know the rules and regulations of the factory. Definitely, madam. No interruptions. Number 1, timing is very important. If you come 1 minute late, you'll be suspended for 1 week. Number 2, neatly ironed khaki uniform. இந்த ஷூக்குள்ள பேண்ட் போடுறது, கண்டக்டர் பேக், கணக்குப்புள்ள பேக், கதர் சட்டை, பட்டை, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. Number 3, ஃபேக்டரியில எந்த மிஷினும் கெட்டு போகாம பாத்துக்கணும். அப்படி ஏதாவது கெட்டு போச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. Number 4, ஃபேக்டரியில அனாவசியமா பேசுறது, சிரிக்கிறது, அரட்டை அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதெல்லாம் வச்சு கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என் பிஏ கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிங்க. பிஏ எங்க? எக்ஸ்கியூஸ் மீ. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க. இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும், எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக். உங்க சம்பளம் 3500 ரூபாய். நாங்க கார் எல்லாம் கொடுக்க மாட்டோம். முடிஞ்சா சைக்கிள்ல வாங்க, எல்லாம் நடந்து போங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு கேண்டீன்ல டோக்கன் தருவாங்க. நீங்க கியூல நின்னு சாப்பிட்டுக்கணும். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உங்க salary, PF, DA, allowance, எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. என்னங்க? 1 minute. Manager, come in please. Manager,
மிஸ்டர் கிருஷ்ணாவை அவர் டிபார்ட்மெண்ட் கூட்டு போங்க. ஒண்ணு போத்திக்கிற இல்ல பட்டு அடிச்சுக்கிற. சரியான ஆள் பண்ணி. சரி வா. போடா. நல்லா இருக்குது. சொல்ற நல்லா இல்ல எந்திர. இது நல்லா இல்ல, நல்லா இல்லையடா. ஏண்டா என்ன பத்தி நம்ம ஊரை பத்தி சொல்றாங்க, இத போய் நல்லா இல்லைன்னு சொல்றியே. இத என் பின்னால இருக்கவங்க கேட்டா என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அறிவே இல்லாத ஒருத்தரை கூட சேர்த்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு எனக்கு கேவலமா பேச மாட்டாங்க? பரதேசி. இல்லையாமா எங்கடா போற? வாடா. எந்திரி எந்திரா. ஏன்டா இங்க இருந்து அந்த பக்கம் போட? இங்க உட்கார்ந்தா மறைக்குதுங்க, அதனால. மறைக்குதா? உனக்கு முன்னாடிதான் ஆளே இல்லையே, எப்படிடா மறைக்கும்? நல்லா இருக்குது. என்னங்க ஆட்ட நல்லா இருக்குதான்னு கேட்டேன். என்னடா ஏன்டா அழுகுற? ஆட்ட நல்லா இருக்குதான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. ஏன்டா அழுகுற? கிண்டலா? பரதேசி. அழுக நிறுத்துறா. நிறுத்துறா. நிறுத்துறாங்க. ஏன்டா ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க? நீங்க தான் நிறுத்தி சொன்னீங்க. நானா? பின்ன இப்படி ஆடுன எவன்டா விடிய விடிய உட்காந்து பாப்பான்? அத பாரு, இங்க வாடா. நாய் வேஷம் போட கூட லாயக்கு இல்ல. உனக்கு எவன்டா ராஜா வேஷம் போட்டது? இதோ இந்த ஆள் தான். நீங்க தானே? ஆமா. இந்தாமா ஒன்னதாமா. அட இறங்கி வாமா. முதல்ல பொம்பளைங்கன்னா லட்சணமா இருக்கணும், நெளிவு சுழிவா ஆட தெரியணும். ஆமா, உன் பேர் என்ன? உன் புருஷன் மாதிரியா கேட்டேன்? உன் பேர் தானே கேட்டேன், சொல்லு. வர சொல்லு. கந்தசாமிங்க. என்னது? கந்தசாமிங்க. அண்டா, உனக்கு தான் ஒழுங்கா ஆட தெரியலையே, அப்புறம் எதுக்குடா உனக்கெல்லாம் பொம்பளை வேஷம்? ஜமீன்தார் ஐயா, பொட்டிக்காரன் பொட்டியை தூக்கிட்டு போறா. நான் போகலீங்க, பொறாமையில சொல்றேன். இங்கதான் இருக்கேன். ஏய் நாமா, நீதான் பாட்டு பாடுறவனா? ஆமாங்க, ஆமா. எங்க அந்த பாட்டெல்லாம் பாடு. நிறுத்துறா. ஏன்டா அப்படி கத்துற? 4 கட்டுல பாடினா சத்தம் இப்படித்தாக்க வரும். என்னது 4 கட்டையில பாடுனியா? மீதி கட்டையெல்லாம் புடுங்கிறது கடை வச்சிருக்க பரதேசி. அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தா? என்னங்கடா இவனுங்க? சார் வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு, பாத்துக்கோ. இது என்ன ஒர்க் ஷாப்பா, பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவன் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா, எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சிட்டியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட் ஆகிடும். வந்துட்டீங்களே துணிச்சலா வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேன். அளவு செய்யற அளவுக்குன்னா
அளவுகோல் கொண்டு வந்திருக்கியா? யோ, கிண்டலா? கேக்குற கேள்விக்கு மரியாதை பதில் இத பாருங்க, சொல்லுங்க. எனக்கு 1க்கு 2 இன்டர்வியூ ஆயிடுச்சு. இனிமே எந்த கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யணுமா சொல்லுங்க, கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் தொங்க கிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா குடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க, உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தர மாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. கொல்லண்டன பத்தி யார்? பெரியார். எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல்? பெருசு. இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்? உலகத்திலேயே பெருசு. என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5000 பேர் வேலை செய்யறாங்க. என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப்? அதுங்கும். சொல்லடா என்ன உங்க அம்மாவா? பின்ன என்னடா ஏன் பயப்படுற? உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர் தான். ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லன்னா இவரை இனிமே நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே. பேர் என்ன? முத்து. முத்து. எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போய் இருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும். ஏய், இந்த பக்கம். இந்த பக்கம் போதுண்டா. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி குரங்கு கதை மாதிரி ஆக்கிடாத. இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அலர்வா. நாக்கு துருத்தி அண்ணே. யார் அவன்? குப்புசாமி அண்ணே. டேய் வரேன்டா. சரி வாங்க. டேய் ஏய் திரும்ப. ஏண்டா பரதேசி, என்னை விட பெரிய மீசை வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கவனா? உட்கார்றா. டேய் குளையா, கட்டி எடுத்துக்கிட்டோம். டேய் உட்கார்றா. டேய் ஒரு பக்கத்து மீசை எடுறா. ஏதோ பேசுற மிதிச்சு இப்படி மிதிச்சு. நீ என்னடா நிக்கிற? நீ எடுக்கிறியா நான் எடுக்கட்டுமா? நீங்க வேண்டாங்க, இவனே எடுக்கணும். எடு. ஏய், நீ இப்படியே 21 சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும். வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உன்னை வெட்டியே கொண்டு போடா. ஏய் துண்ட கீழே போடுறான். அப்படியே போ. போட. அம்மணி அம்மணி யாருங்க? அம்மா இருக்காங்களா? அம்மா இங்க மேவர தோட்டத்துக்கு போயிருக்காங்க. செத்த நேரத்துல வந்துருவாங்க. சின்ன மாட்டுக்கொட்டாயில் இருக்குது, வேணா போய் பாருங்க. வாடா அப்பனு, சின்ன தம்பியை பார்த்துட்டு போலாம். ஐயோ அம்மா, அந்த ஆளை பார்க்க நான் வரல. ஏண்டா உனக்கு அறிவு என்ன கெட்டா போச்சு? அவங்க பணம் இருக்கிறவங்கடா, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். எனக்கு வேலை கிடைக்கலான்னு வரல, நான் வரல. டே கும்பிடுறம்மா. என்ன விஷயம்? ஆனமலை எஸ்டேட்ல இருந்து அந்த இது வந்திருக்குதுங்க. அதான் ஐயோ வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது. சொல்லேண்டா. இன்டர்வியூங்க. அப்படின்னு என்ன? இன்டர்வியூங்கிறது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுங்க. நம்ம ஜமீன் மாதிரி இருக்குங்க, பெரிய எஸ்டேட்டுங்க. எல்லாத்தையும் ஒரே ஆள் கவனிக்க முடியாதுங்கிறதுக்காக 5-6 படிச்சவங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறவங்க. படிச்சவங்க வேலைக்கு இருந்தா எல்லாத்துக்கும் சௌரியம் தானுங்களே. அண்ணே அண்ணே, அம்மா உன் கணக்கு பேசிக்கிட்டாங்க. படிச்சவங்கள பண்ணையில வேலைக்கு சேர்த்துக்க போறாங்களா? படிச்சவங்களா? எதுக்குடா அண்ணே, அவனுங்க வந்து புதுசா என்னத்தடா புடுங்க போறானுங்க? நீங்க எங்க கூட சேர்ந்து சுத்தமா மழுங்கி மடையன் ஆயிட்டீங்களாமா. உங்களுக்கு அறிவே பத்தாதாமா. படிச்சவங்க 2 பேர் உங்க கூட இருந்தா தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்களாமா அப்படின்னு அம்மாவும் கணக்கணும் பேசிக்கிட்டாங்க. ஏண்டா எங்க அம்மா படிச்சவங்களை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்டா என்ன? நீங்க சொன்னா சரியா இருக்கும்ண்ணே. நான் போய் ஊருக்குள்ள இருக்கிற படிச்சவங்க எல்லாம் கூட்டி வந்துடுறேன்.
டேய் நில்றா. நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள படிச்சவங்களாடா. நாம ஏதாவது ஒண்ணு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைஸா நழுவிடுவாங்க. இந்தா டவுன்ல போய் பிடிச்சிட்டு வா. படிச்சவங்களையா சேர்த்த போறீங்க? படிச்சவங்கள ஏற்றுவானா இந்த ரங்கமணி? என்னடா அண்ணே பேப்பர்ல உங்க பேர் போட்டிருக்கனே. எங்கடா? இந்த பக்கத்துல எங்கேயோ காட்டினா. அண்ணே இந்த பாத்தீங்களா உங்க பேர் போட்டிருக்கு. எதுடா? இதானே உங்க பேரு. பரதேசி. எனக்கு தெரியாதடா. டேய் எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான்? அண்ணே படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் போய் சவரக்கட்ட சுடலை கிட்ட இதை சொன்னேன். அவன் தான் பேப்பர்காரட்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு. ஓஹோ. ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார். ஆமா முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? பேரு என்னன்னு கேளுங்க, அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? அது டேய் உட்கார. இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க. டேய் இங்க வா. ஆமா இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கு. இவனை தள்ளி நீ பாட்டுங்க. ஓ ஏய் நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? பிஏ. இங்க வா. பிஏ படிப்பு கம்மி. இவனை ஓரமா நீ பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்க வா. என்ன படிச்சிருக்க? எம்ஏ. மே 2. இங்க வாடா. இவனுக்கும் படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணே சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. ஏய் நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே அண்ணே என்னடா? இவரை வேலை சேர்த்துக்கலாம்ண்ணே. எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குலதெய்வத்து பேரும் ஒண்ணா இருக்குண்ணே. ஏண்டா என்ன என்ன திருவாத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது. படிச்சவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுன கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். பரதேசி உட்காரா. ஏண்டா எங்கடா அவன்? அவன் அப்பவே போயிட்டானே. ஆமா அவனை வேலை சேர்த்துக்கிற போறான். ஏய் நீ வா. உன் பேர் என்ன? வரதராஜன். என்ன படிச்சிருக்க? எம்எஸ்சி. டே எம்எஸ்சின்னா என்னடா? நான் அப்புறமா சொல்றேன், நீங்க அவனையே கேளுங்க. எம்எஸ்சின்னா என்ன? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். டே என்னடா பாஸ்ட் ஆஃப் லைசன்ஸ்ங்கறான்? அண்ணே பேச்ச மாத்திரம் நீங்க ஏமாந்துறாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா? என்ன சார் 11வது படிக்காம எப்படி? கூட கூட பேசாத. 11வது படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சார். அப்புறம் பியூசி 1 வருஷம். 11 1 12. அதுக்கப்புறம் பிஎஸ்சி 3 வருஷம். 12 அது 14. அப்புறம் எம்எஸ்சி 2 வருஷம். 14 18. என்னப்பா இது? என்ன படிச்சிருக்கீங்க? 18வது படிச்சிருக்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்கெல்லாம் எப்படா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்கண்ணே, கொஞ்சம் அறிவும் வேணும். அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா?
இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி இவங்க கல்யாணத்துக்கு கூட லாய்க்கல என்ன கிருஷ்ணா லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் உள்ள லெஃப்டியா என்னையா பண்ற என்ன செய்யறேன் வேலை செய்யறேன் லெஃப்ட் வாயா அட வாப்பா என்னப்பா நீ பேசுற நேரத்துல என்ன இன்னைக்கு நம்ம 2 பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போறோம். சினிமா இப்போ போப்பா. அட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 நாள் ஓடிட்டு இருக்கு. ஆமா நம்ம பிரபு படம். ஆமாப்பா. அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் 2வது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 1 பவுன் செயின் 1 பவுன் மோதிரமும் தர்றாங்களா. அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம 2 பேரும் தட்டிடணும். என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லைங்க அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. மாமா எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டுங்க. ஒரு 1/2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னையும் கூப்பிட்டாங்க. ஆமாங்க, இப்ப 2 பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க 2 பேருமே போய் அந்த படத்தை எடுத்து போட்டு வந்துடுறோங்க. கெட் லாஸ்ட். பாத்தியா கூட்டத்தை? மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். வாங்குறோம். நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தையா. நான் இங்கதான் என்னன்னா தகராறு பண்ணேன். மச்சி மச்சி என்ன 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 இப்ப ஒண்ணு போயிருந்தேன். தலைவா 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 அங்க பாருயா அங்க பாரு. கண்ண காணும் போவா அப்படி பாரு. சரிங்க செயின் போறேங்க. கங்க்ராச்சுலேஷன். உள்ள வாங்க தருவாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணன். என் பேர் முத்து. உள்ள போங்க உள்ள போங்க தருவாங்க. ஏப்பா மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை குட்டது எல்லாமே நெஞ்சு போச்சு. காஞ்ச துண்டு கேக்குற. அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கணும். ஆமா இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான். ஏன்? ஆடாது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா அதானே. வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும் 2வது டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே வருக வருக. எவன்டா தொழிலதிபரே? சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செயினையும் கொடுங்கடா. அடடா நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே வருக வருக. உட்காருங்க மேடம். கண்ணு தெரியாது. நீ எல்லாம் படத்துக்கு வர இந்தா. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி. வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்கச் சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். திரு கிருஷ்ணன் முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன்.
திரு முத்து கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ ஆவலாகி போச்சு விடு. துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து நான் வர மாட்டேன். இல்லைங்க, அது நான் இல்லைங்க. கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போகும்போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்குன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டு இருக்கப்போ. அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புங்க. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்குங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். ஷட் அப். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்லைன்னா வாங்கிக்க மாட்டோம். இதை வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க. சிரிச்சாங்க. பாப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்கிற? எனக்கு மோதிரம் வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா? டேய் டேய், அங்க வர்றது யாரா? கூப்பிடுறா. போடுற. என்ன விஷயம்? எதுக்கு? எந்த ஊரு? கரட்டூர். கரட்டூரா? டீ கடை பாலனை பார்க்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தாரை பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லோ, இவர் தான் ஜமீன்தாரே. கும்பிடுறேங்க. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. பாத்தியா? இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற. பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை உரிச்சுன. சொல்றா. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். இந்தா இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க அதானுங்களா? அதேதான். குடிங்க. இந்த வேலையா வேண்டாம் சாமி. ஏடா இவ இன்னும் ஊருக்கு போகல? அண்ணே, அம்மா அவளை வேலையை செஞ்சுக்கிட்டாங்கண்ணே. அப்படியா? அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராதே. என் கம்பெனியில என் உயர்வுக்கு பாடுபடுற ஒவ்வொரு தொழிலாளிக்கும், இந்த கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியா நிலைநிறுத்த பாடுபடுற எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம்.
நம்ம கம்பெனில எல்லா தடவையும் நடக்கிற மாதிரி இந்த தடவையும் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த தடவையும் நம்ம மேனேஜர் தான் யூனியன் லீடரா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அது எப்படிங்க தேர்தலே நடத்தாம நீங்க தலைவரை தேர்ந்தெடுப்பீங்க? போட்டியில ஜெயிச்சாத்தான தலைவர், அதுவும் எங்களுக்கு தலைவரா வர்றவரை போட்டி இல்லாம நாங்க எப்படி தேர்ந்தெடுப்போம்? என்னத்த போட்டி தேர்தல் சொல்லு பண்ணாத. இத்தனை வருஷமா இந்த கம்பெனில இப்படிதானே நடந்துட்டு வருது. இத்தனை வருஷம் அப்படி இருக்கலாங்க, இனிமே அப்படி நடக்கூடாதுங்க. அப்போ என்ன எதிர்த்து ஆளை நிறுத்த போறீங்களா? உங்களை எதிர்த்து இல்லைங்க, நீங்க நிறுத்த போற ஆளை எதிர்த்து. என் மேனேஜர் எதிர்த்து தேர்தல்ல நிக்கிற தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? எந்திரிப்பா, எப்படி வரப்பா, அடைச்சா எந்திரிப்பாண்ணா, எந்திரி. நினைச்சேன் நீயாதான் இருப்பேன்னு நினைச்சேன். ஐயோ இல்லங்க, எனக்கு இந்த தேர்தல் தலைவர் பட்டம் அப்படி ரொம்ப பயங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இல்ல 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 இப்ப தேர்தல் இருக்கணும், போட்டி இருக்கணும், அப்பதான் நல்ல தலைவர் உருவாக முடியும். நீ நின்னுடு, 2 கை தட்டாதான் சத்தம் வரும், ஒரு கை வீசினா அடிதான் விடும், அடிக்கிற கையை தடுக்கணும், அணைக்கிற கையை முத்தம் கொடுக்கணும், நீ நின்னுடு அப்படி இப்படி சொல்லி நம்மள குழப்பிட்டாங்க. நானும் நின்னுட்டேங்க. இவருக்கு போட்டியா நிக்க போற அவரை ஆதரிப்பீங்களா? என்னப்பா இது 5 பேர் தான் கை தூக்குறாங்க, மத்தவங்க மௌனமா இருக்காங்க. நீ சும்மா இருப்பா. மந்திரி வீட்லயே அவர் சம்சாரம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நிச்சயம் இல்ல. இவனுக்கு மௌனமா இருக்காருங்களேன்னு நீ பெண் வாங்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா நில்லு. இந்தப்பா இருங்கப்பா, பாரு நான் சொல்றேன் கேளுப்பா. எல்லாம் நம்ம ஆளுக்கே ஓட்டு போடுங்கப்பா, கிருஷ்ணா ஓட்டு போடுங்கப்பா. இந்தப்பா ஓட்டு போடுங்கப்பா. தேர்தல்ல மேனேஜர் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மிஸ்டர் பிரகாஷ், உங்களை எதிர்த்து உங்க யூனியன் எலெக்ஷன்ல யாரும் நிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப கிருஷ்ணன் ஒருத்தன் நிக்கிறானாமே. சார் அவன் என்ன எதிர்த்து நிக்கல சார், எங்க முதலாளி அம்மாவுக்கு போட்டியா நிக்கிறான். அவங்களை எதிர்த்து கம்பெனில எவனும் ஜெயிக்க முடியாது சார். நேத்து நடந்த எலெக்ஷன் மீட்டிங்ல ஒரு 10 பேர் கூட அவனுக்கு கையை தூக்கல சார். கூட்டத்துக்கு வந்த அத்தனை பேரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கிறதோ, வராத அத்தனை பேரும் நமக்கு போட மாட்டாங்கிறதும் நிச்சயம் இல்லையே. ஆனா ஜனங்களோட முடிவு மட்டும் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது, யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்க. நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்க தோக்க கூடாது. நானும் தோக்க மாட்டேன், உங்களையும் தோக்க விட மாட்டேன். ஹலோ, யூனியன் எலெக்ஷன்ல கிருஷ்ணா ஜெயிச்சிட்டாரு மேடம். நீங்க நிறுத்துற ஆள் தோத்துட்டாரு. எல்லாம் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவங்க. இவங்க வாயில இங்கிலீஷ் தவிர வேற எதுவுமே வராது. தமிழ்ல சொல்லுங்கடா. தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர். இதுவரைக்கும் முதலாளிக்கு தாளம் போட்டவரை தோற்கடித்த கிருஷ்ணா. இவர் என்னமோ எம்எல்ஏக்கு நின்னு ஜெயிச்சு சட்டசபைக்கு போற மாதிரி. நீ ஜெயிச்சா மட்டும் சட்டசபைக்கு போயிருவியா? அதெல்லாம் ஒரு எலெக்ஷன். அப்புறம் எதுக்கு நீ நின்ன? ஏதோ 100 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு இவரை தலைவர் ஆக்கிட்டீங்க. நான் என்னமோ தோத்த மாதிரி. இப்ப என்ன நீ தோக்கலன்னு சொல்றியா? போங்கடா. அமைதி அமைதி, அவரை ஒண்ணும் செய்யாதீங்க, அப்படியே கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் இரு. முத்து, ஒரு சேர் எடுத்துட்டு வா. உட்காருங்க. கால் மேல கால் போட்டுக்குங்க. உன் கால் மேல கால போட்டுக்கியா? கால் ஆட்டுங்க, கால் ஆட்டுங்க. மரியாதையா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்கல்ல, அதோட அர்த்தம் இதுதான். நாங்க மரியாதையை கொடுத்துட்டோம், நீங்க மன்னிப்பு கேளுங்க. என்னங்க கலாட்டா? மேடம், இவங்க ஜெயிச்சதுனால தோத்து போன என்ன கலாட்டா பண்றாங்க. தோத்தவங்களை கலாட்டா பண்றது அநாகரிகம் இல்ல? நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு தெரியும் மேடம். ஆனா அநாகரிகமா நடந்தவங்க கிட்ட நாம நாகரிகத்தை புரிய வைக்கணும். என்னது? இவன் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான். இவனை மன்னிப்பு கேட்காம விட்டுருவோமா? என்ன மன்னிச்சிருங்க. எந்திரிச்சு ஓடுறா. பார்க்காம போறானா பரவ போடா. மண்டையில 3 முடி விட்டு வெட்டி போடுவேன். மிஸ்டர் யூனியன் லீடர். எஸ் மேடம். யூனியன் லீடர் ஆயிட்டதுனால எது வேணாலும் செஞ்சிடலான்னு நினைச்சிடாத. நான் நினைச்சா யூனியனும் இருக்காது, லீடரும் இருக்க மாட்டேன்.
இதெல்லாம் ஒன்றும் தேர்ற வழியே தெரியலம்மா. இல்லை நீ தான் ஏதாவது சொல்லி தரணும். அதெல்லாம் நான் எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் என்ன பள்ளிக்கூடமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன்? எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான். டேய் ரங்கமணி, வாடா இங்க. எங்கடா போயிட்டு வர? ஏன் எங்க போயிட்டு வரேன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. தோட்டத்துக்கு. நிஜம்மா தோட்டத்துக்கு தான் போயிருந்தேன். ஏன் என்ன பத்தி உங்ககிட்ட இல்லாத பொழுது யாராவது சொன்னாங்களா? உன்னை பத்தி எவன்டா இந்த ஊர்ல கோல் சொல்லுவான்? தோட்டத்துக்கு போறவன் சொல்லிட்டு போறதில்ல. சரி சரி வா சாப்பிட. நீயும் வாமா. எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொன்னியா? ஏன் நீங்க சும்மா விளையாட்டுக்கு தானே கலாட்டம் பண்ணீங்க. யார் சொன்னது விளையாட்டுக்குன்னு? நாங்க வேணும்னு தான் செஞ்சோம். ஐயா ஐயா. யாராது? கும்பிடுறேங்க. ஓ நீயா? சரி சரி போயிட்டு அடுத்த சனிக்கிழமை வா. ஆத்துக்கு குளிக்க போனியே, யாராவது துணைக்கு கூட கூட்டிட்டு போறதில்ல? நல்ல வேளை சுப்பாத்தா சொன்னா. நீ வர வரைக்கும் என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு நிக்கிறேன். இப்படியே அங்க இருந்து வர? அப்படி படிச்ச பிள்ளை தானே? உனக்கு தெரிய வேணாமா? மாத்து துணி எடுத்துட்டு போக வேணாமா? எடுத்துட்டு போனீங்க. ஆத்துல நிறைய தண்ணி வந்து துணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அண்ணே இங்க பாருங்க அண்ணே, துணியை நாம எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம கண்ணு எதிரிலேயே ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்கிறா. இப்படி பொய் சொல்றவ நாம கொஞ்சம் ஏமாந்தா என்ன செய்ய மாட்டா? 34 lakhsக்கு ஸ்டாக் வந்து இறங்கியாச்சு. கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின் 2 நாள்ல வந்துரும். ஆமா, மொனா ஊடாகுது, அதுவும் மாளிகா இருக்குது, பக்கத்துல குடிசையும் ஒண்ணுங்கானா. எங்க போறது? எங்க போறதா? உள்ள போயா? இது யார் வீடு தெரியுமா? யார் வீடு? என் மாமனார் வீடு. என்னது? இப்படி உன் ஸ்டைல பார்த்தா உடனே நினைச்சது தலைவா, நீ பெரிய ஆளாதான் இருப்பேன். இந்த வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிற? நானா எடுத்திருக்கேன். இந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என்ன எடுத்திருக்கு? அத பாரு, அங்க கால் மேல கால் போட்டு தென்னாட்டா உட்கார்ந்து இருக்கல செகுப்பா. ஆமா மாட்டாவு. எப்படி? சூப்பர் பார்ட்டி தலைவா, நீ கூட்டு வச்சவா. என்ன லவ் தெரியுமா? லவ்னா லவ், யாரும் பாத்துக்க முடியாத லவ். வா அறிமுகப்படுத்துற. ஒரு நிமிஷம். இவர நண்பர் முன்சாமி, இதான் என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அது யாருப்பா கிருஷ்ணா? அதாப்பா புருஷன். புருஷன் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அதெல்லாம் பெரிய இடத்த விஷயம், உனக்கு விட்டுடு. இப்போ வந்து இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டா உங்க பையனை தான் கட்டிக்கிற. யார என்ன இல்லன்னா அப்படின்னு சொல்லி கட்டி எடுத்துட்டு கை அறுத்துக்கிச்சுப்பா. ஐயோ, அப்புறம் என்ன? ரத்தம் கொட்டோன்னு கொட்டி எங்க பெருமாள் போன எங்க அம்மா பயந்து போனா போது தாலி கட்டலாம் சொன்னாங்க. நானும் தாலி கட்டிட்டேன். நமக்கு இப்படி ஒரு பார்ட்டின்னா சொல்லலாம், செட்டில் ஆகிடலாம். Get out! துட்டா என்னையா அது? இத்தனை நாளா ஒரு தொல்லையை தாங்கினோம், இனிமே 2 தொல்லையை தாங்கணும். டேய் நாக்கு துருத்தி, அண்ணே இந்த மரத்து காயை விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்லடா? ஆமாங்கண்ணே. டேய் செவடா, என்னங்க இறங்கி அந்த மரத்து காயை போடு. டேய் என்னடா பாக்குற? பரதேசி இறங்குடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து 6 மரம் ஏறி இறங்கிட்டு இருக்கேன். இது வேண்டாம் அதுல ஏறு, அது வேண்டாம் இதுல ஏறு, இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே.
ஏண்டா பரதேசி ராஸ்கல் இறங்கடா இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா என்னங்க என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு சொல்லு நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன் என்ன சொன்ன நான் ஊருக்கு போறேன் நிஜமாவா ஆமா சத்தியமாவா ஆமா நெசமாவே நீ புத்திசாலி பொண்ணுதான் ஏன் சொன்ன தெரியுமா நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன பாரு அதுக்கோசரம் தான் இந்தா உடனே புறப்படு கும்பிடுறேன் ஏய் குப்புசாமி இங்க வாடா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க இந்தா இதை வச்சுக்க நான் வர்றேன் நீ புறப்படல உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கேட்ட பேரு எனக்கா எனக்கு எப்படி ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களுக்கு வரக்கூடாதுங்க இதுக்கு நான் என்ன பண்ணணும் அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும் அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க நானும் போயிடுறேன் என்னடா சொல்றா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அண்ணே அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க அதெல்லாம் இல்லடா மட ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிருவாங்க ஒரு 1000 ரூபாய் செலவாகும் அத பத்தி ஒண்ணு இல்லடா புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே அண்ணே நான் போய் கட்டு வந்துட்டுமா வாய முடா அண்ணே அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன் சொல்லு அண்ணே அந்த புள்ளையே கேட்போம் ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம் ஜமீன்தார் வரார் ஜமீன்தார் வரார் சீக்கிரம் உட்காருங்கயா யாரும் சாப்பிடக்கூடாது ஏன் அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் சரி நீ போ ஏய் கையடா சொல்லிடலாமாடா சொல்லிடுங்கண்ணே உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா இந்த டவுன் புள்ள பாக்கியா இருக்கு ரொம்ப நல்ல பொண்ணு அறிவான பொண்ணு படிச்ச பொண்ணு அறிவு ஜாஸ்தி விவரம் தெரிஞ்ச பொண்ணு பொண்ணுன்னா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும் எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா யாரும் எதிர்த்து பேச மாட்டா அப்புறம் அவ்வளவுதான் நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன் சீக்கிரம் புறப்படு எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல நான் திருப்பி ஊருக்கு போறேன் மாமா அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோச்சிட்டு போறா நம்ம சின்ன பண்ணையார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் சாப்பிட விடாம பண்ணிடுவார் போங்க மாமா போய் தடுத்து நிறுத்துங்க மாமா நட்டெல்லாம் வச்சிருக்காங்க நல்ல சோர்ஸ் 4 வருஷம் ஆச்சு இன்னைக்கு தான் திங்கறாங்க வந்து அதை கெடுத்துவா போறீங்க இந்த பொண்ணு இந்தமா நில்லு கும்பிடுறேங்க இந்தமா இரு உனக்கு அறிவு இருக்கா இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ கோவிச்சிட்டு போற ஊர் ஜனங்களை எல்லாம் ஒண்ணா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா கும்பிடுறேங்க என்னையா எல்லாரும் இலைய பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரியாவுக்கு மனசு கஷ்டமா இருக்காது கும்பிடுறேங்க அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க ஆமாமா கஷ்டமா தான் இருக்கு அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும் ஆமாமா கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும் ஆமா வா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க ஐயா நான் செஞ்சதெல்லாம் தப்பு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேளு ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு ஏங்க நீங்க கோவமா தானே இருக்கீங்க ஆமாண்டா நான் கோபமா தான் இருக்கேன் அதாங்க நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும் ஏன் குத்துக்கணுமா நிக்கிறேன் மன்னிப்பு கேளு நான் செஞ்சது தப்பு தாங்க இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க ஏமா நிக்கிற போ ஏன் அவர் சொன்னதான் போவியா அவர் பேசாம இருக்கும்போது தெரியல உன்னை மன்னிச்சுட்டாரு போமா நீங்க ஒண்ணு
கோச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. டேய், அவனை தோட்டத்துக்கு வர. அதுக்குள்ள சாப்பிட்டீங்க? அண்ணா, உங்க அண்ணன் கூப்பிடாரு. போடா, சாப்பிட்டு வரேன். தோட்டத்துக்கு கூப்பிடாரு. சாப்பிட்டு வரேன் நான் சொன்னேன், போடா. அதெல்லாம் முடியாது, வாங்க. சோறு உண்டையா? சீக்கிரமா வாங்க. போடா. வாடா. என்ன கூப்பிட்டீங்களா? ஏடா பரதேசி, நாங்க அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சா நீ வந்து பெரிய புடிக்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடா பரதேசி. நாய். பரதேசி, எந்திரா மேல, எந்திரா. டேய், மரியாதையா ஓடிரு. நான் இந்த ஊருக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்தேன், தலையில கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டேன். எடுத்துக்க. அண்ணே, அண்ணே ஒரு யோசனை. ஐயோ, ஏண்டா இவ்வளவு நேரம்? பேப்பர் படிச்சுட்டு வந்துருங்க, அதனால நேரமாயி போச்சுங்க. டேய், மெதுவா பேசுறா. உனக்கு தாண்டா செவிடு, எனக்கு செவிடு. நான் ஏன் நல்லா இருக்குங்க, மெதுவா பேசினா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு கேட்கும், எனக்கு கேட்க வேணாங்களா? உட்கார்றா. ஏன்டா நெளிற? நீங்க தானே உட்காரணும். என்னடா டேய் நாக்கு துருத்தி, என்னண்ணே பேப்பர்ல என்ன படிச்சான்னு கேளுடா. பேப்பர்ல என்ன படிச்ச? மெதுவா பேசு, சத்தமா பேசி சுத்தமா கேட்காத மாதிரி பண்ணிடாத. அண்ணன் கேட்டாரு. ஒரு பொண்ணை நான் 4 மூமுடித்திருக்காருங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். என்ன சொன்ன, என்ன சொன்ன? ஒரு பொண்ணை 4 மூமுடித்திருக்காருங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். ரொம்ப கனமா இருக்கடா. அப்பா என்ன கத்துற? நம்மால் தானா? காதே சிவடாயும் போல இருக்கு. என்ன பண்ணுவார் பாப்பா? உங்களுக்கு என்ன தைரியம் தான் ஜமீன் ரகமணி வீட்டுக்குள்ள வந்து தூக்கிட்டு போவீங்க? இது எங்க ரகமணி பார்த்தாருன்னா உங்களை அக்கு வேறையா ஆடு வேறையா பிரிச்சு மேய்ஞ்சிருவாருடா. நீங்க உண்மையிலே தைரியசாலியா இருந்தா எங்க ரகமணி எதிர்த்து சண்டை போட்டு அவரை ஜெயிச்சுட்டு அப்புறமா என்ன தூக்கிட்டு போங்கடா. எவ்வளவு அபிப்பிராயம் வச்சிருக்காரு, இவகிட்ட மாட்டிக்காம எப்படியாவது இவளை காப்பாத்தி ஆகணுமே. என்ன விடுங்கடா. ஐயோ விடுங்கடா. ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க.
இந்த சத்த ரங்கமணிக்கு கேட்டுக்கோ. அவர் வந்தாருன்னா உங்க முதுகு தோலை உரிச்சிடுவாரு. அவர மாதிரி நல்லவர் இந்த ஊர்ல யாருமே இல்ல. என்ன காப்பாத்துங்களே. ஐயோ என்ன காப்பாத்து. கால பிடிக்காதீங்கடா, வலிக்குதுடா. ஐயோ எங்க ரங்கமணி ஒரு தங்கம். அவர் என்ன வீரர். ஐயோ என்ன விட்டுடுடா. யாரா நீங்க தூக்கிட்டு போறீங்க? என்ன என்ன பண்ணிட்டீங்க? அண்ணன் புரிய மாட்டேன். அண்ணனா ஏடா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போடுறது அண்ணனடா. ஐயோ அண்ணே என்னது? ஓட ஆளு நிச்சடா. யாருனே தெரியல திருட்டு. நீ போ. ராத்திரி ஆச்சேன்னு பாக்குறேன். இதே பகலா இருந்தா கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். எனக்கு தெரியுங்க, நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. அன்னைக்கு கூட விருந்து வச்சு என்ன போ சொல்லி அப்புறம் மனசு மாதிரியே என்ன போவேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்பவே நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். உதவி பண்றதுல உங்களுக்கு நிகர் இந்த ஊர்ல யாருமே இல்ல. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேனே என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா போய் படு. நான் வரேன். என்னென்ன ராத்திரி அப்படி பண்ணிட்டீங்க? ஒவ்வொரு அடியும் சும்மா இடி விழுந்தது மாதிரி இருந்ததுண்ணே. ஆமாண்ணே, நொங்கு நொங்கு நொங்கிட்டீங்கண்ணே. எவ்வளவுடா? எனக்கு 8ண்ணே. எனக்கு 11. இந்தடா நீ 8 வச்சுக்க, அவனுக்கு 11 கொடு, மீதி நீயே வச்சுக்க. வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கண்ணே. எதுக்குடா? டவன் புள்ளைய துரத்தத்தான். டேய் பாவம்டா, ரொம்ப நல்லவனா இருக்கா, என் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கா. இருந்துட்டு போட்டும். என்னடா சொல்றீங்க? நீங்க சொன்னா சரியா இருக்குண்ணே. ஏன்டி மிருதங்க தூக்கி வெளியேறிச்ச? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அதை உடைச்சு போட்டாதான் என்னை ஒழுங்கா வேலைக்கு போவேன். எப்ப பார் டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போய் பார். அவன் ஒழுங்கா வேலைக்கு போய் கூழோ கஞ்ச குடிச்சிட்டு பேரோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் பேர் இல்லையா? இருக்கே ஒத்த மீச குப்புசாமி. யாருக்கு வேணையா பேரு? போய் சம்பாதிச்சு சோறு கொண்டு வாயா. சோறெல்லாம் சம்பாதிக்க முடியாதுமா, பிச்சை தான் எடுக்கணும். நீ பண்ண வேலைக்கு இந்த ஊரை விட்டு வெளிச்சிட்டாங்க. அடியே நீ ரொம்ப பேசுற, எனக்கு கோபம் வந்தது. உன் வாயை கிழிச்சு இன்னொரு மிருதங்க தைச்சு போடுவேன், ஜாக்கிரதை. ஆமா, ஒன்ன வச்சுட்டு ஒன்னையும் காணோம், இதுல இன்னொன்னு வேற. என்னதாண்டி பண்ண சொல்ற? யோ ஒத்த மீச குப்புசாமி இங்க வாயா. என் பேர் இவருக்கு எப்படி தெரியும்? அந்த துண்டடி. ஏன் எது கூப்பிட்ட? யோ நீ நல்லா டோலக் வாசிப்பியா? டோலகா? எது இதான்? இதுக்கு பேர் டோலகா? இது டோலகா. யோ இது மிருதங்க. இதுக்கு பேர் மிருதங்க இல்லையா, டோலக்கு. நிஜமாலுமே இது டோலகா? சத்தியமா இதுக்கு பேரு டோலக்கு. என் தாத்தா என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டாயா. இது டோலக்கு நான் அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் பெரிய வித்துவான் ஆகியிருப்பேன். ஆமா, டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு. இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்ன புல்லாங்கல் சத்தம் மாதிரி வரும். சுத்த பட்டிக்காட்டு கன்றி புருட்டுங்க. என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோங்க. எங்க கூட வந்து இது வாசிச்சீன்னா தினமும் உனக்கு 20 ரூபா தர்றான். தினம் 20 ரூபாய்னா 10 நாளைக்கு 200 ரூபாய் ஆச்சு. ஏங்க ஒரு 30 ரூபா கொடுங்க. அக்கா ஒரு 30 ரூபா கொடு. எதுக்கியா? என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன். ஏண்டா இங்க வா. வெளியூரெல்லாம் வேண்டாங்க, நீங்க என் பக்கத்திலே இருங்க. பக்கத்திலே இருந்தா பட்டினி தாண்டி கிடக்கணும். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இத புடிடி. சாந்தி, சாந்திமா, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, லேசா தலைவலிக்குது. மாமா, மாப்பிள்ளை படி வழியாவே வாங்க. என்ன மாப்பிள்ளை, என்ன விஷயம்? போக மாமா, 2 மாசம் முன்னாலே எனக்கு தெரியும். 15 நாளா சொல்லலாம் இருந்தேன். என்ன சொல்லலாம் இருந்தீங்க? 3 மாசம் கர்ப்பிணி. என்னது? ஜிபோடி. அடேங்கப்பா, இதென்ன ஸ்டைலு? என் பொண்டாட்டிய வாந்தி எடுக்க வச்சுட்டேன். வாந்தி எடுக்க வச்சிட்டீங்களா? ஏன்? ஏவா? கேள்வி. ஐயோ கட்டக்குடு. என்ன? எங்க வாய்த்தாங்க, வாய்த்தாங்க. எங்க முதலாளி
கோவப்பட வேண்டிய விஷயம் இல்லம்மா, வெக்கப்பட வேண்டிய விஷயம். பாரு மாப்பிள்ளையே எப்படி வெக்கப்படுறாரு. நேத்துல இருந்து எனக்கு தலைவலி. இது பித்தவாந்தி. இது பித்தவாந்தியா இல்ல மத்தவாந்தியான்னு டாக்டர் தான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாதுப்பா. என்ன நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல. கொஞ்சம் இதாங்க மிட்டாய் மிட்டாய் இதாங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க. அண்ணே என்னென்ன நீங்க விசேஷம்? ஐயோ வெக்கமா இருக்கு. என்னென்ன சொல்லுங்க அண்ணே சொல்லுங்க. உங்க முதலாளி என் பொண்டாட்டி என் அன்பு மனைவி. என்ன தெரியலையே. புரியலையா? புரியல? தெரியலையே. 3 மாசம். உங்க சந்தோஷத்தை நாம கொண்டாடணுமே. எப்படி? கும் திலக்கடி. சாமி கும்பிட்டு வந்துட்டேன். சரி. ஏண்டா வெங்கமணி அவுக்கியமா? என்ன தாத்தா இன்னும் நீ சாகலையா? என்ன இப்படி கேட்டுட்ட? இல்ல ரொம்ப நாளாவே ஆளை காணமே, அதான் கேட்டேன். நல்ல ஜோடி பொருத்தம். ஏண்டாடே எங்களை மறந்தே போயிட்டியா? எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என்ன தாத்தா? என்னவா நல்லா இருக்குது நியாயம். ஒரு நல்ல சமாச்சாரம் நடந்திருக்குது, எங்களுக்கு எல்லாம் சொல்லாம விட்டுட்டியே. ஒரு நல்லது கட்டத்துக்கு வயக்கால தாத்தாவும் மறக்குவாமா? ஆமா என்னமோ நடந்தது நடந்து போச்சு. வந்து உட்காரு. கைய நீட்டுமா. நான் வளையல் போற யோகம் வெங்கமணி மாதிரி லட்சணமா ஒரு பேரனை பெற்றுக்கணுமா? என்ன தாத்தா வளர்ற? இன்னும் எங்களுக்கு கல்யாணம் ஆகல, இனிமேதான். இந்தா சீக்கிரம் வளையல போட்டு வா. சாகும் வரை உண்ணாவிரதம். மனைவியை எதிர்த்து புருஷன் போராட்டம். மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது நீங்க கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க ஃபேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால நடத்த முடிவு பண்ணிட்டோம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு. அது நீங்க தான் கிளியர் பண்ணணும். ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானே. நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு, கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். இங்க இரு ஒரு நிமிஷம். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கிடுமா? எல்லாம் ஒன்னால வருது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா. உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. மிஸ்டர், என்னங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளர்களோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். பாருங்க.
சார் என்ன கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார் சார். அவங்கதான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்கிறாங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடுலாம் ஆறி போகுது. நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட்டு போறேன். வா ஐயா வாங்க. விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய. ஏப்பா கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே ஏய், சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அந்த நாம கட்டி 2 கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்கு குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. ஏம்மா அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ. இத போடுறா. ஏய் மைக். ஏய் புரிவு கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? 4 தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். டேய் புறா. டேய் நாளோட கடையா? நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன வேணாலும் தின்போம். அத கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவிச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். டேய் இத போடுறா, நான் வரேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டேங்கம்மா உடைகிட. அப்ப கண்டிப்பா வந்து கார்பரேஷன் லாரிடா, கவலையே படாத. ஏன்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க, நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன போச்சா என்ன? என்னால பசி தாங்க முடியல. என்னது? என்ன மாமா? செவிட்டு மிஷினா? ஆமா, செவிட்டு மிஷின். ஐயோ, உனக்கு முன்ன மாதிரி காது கேட்கறது இல்லையா? மாமா, இதுக்கு பேர் வாக்மேன். ஒரு ஆளே பாட்டு கேட்கறதுக்கு. அப்படியா? கொண்டா. மாமா வேண்டாம் மாமா. மாமா ஐயோ. இத பாரு, இத பாரு. பாட மாட்டேங்குது பாரு, சரி பண்ணி கொடு. ஏன் இப்படி கத்துற? சாயந்தரம் பம்பு செட் ரிப்பேர் பாக்குற வருவான், அவன்கிட்ட கொடுத்தா எல்லாம் சரி பார்த்து கொடுத்துருவான். பம்பு செட் ரிப்பேர் பண்றவனா? அம்மா என் கூப்பிடுறா, அவங்களுக்கு ரிப்பேர் பார்க்க தெரியாது. இந்த பாரு, நீ பாட்டு கேட்கணும் அவ்வளவுதானே. என் கூட வா, என் கூட வா. டவுன்ல அந்த மக்கா போன் பெட்டி எடுத்துட்டு வா. மக்கா போன் பெட்டி
மக்கா போன் பெட்டினா என்ன மாமா? அவசரப்படாத, வரும். பாத்தியா, இதான் இது பாடுனா 10 பேர் கேட்கலாம். உன்கிட்ட இருக்கிற பாடுனா ஒரு ஆள் தான் கேட்க முடியும். கொண்டா. வாக்மேன் உடைச்சதும் இல்லாம வெளியே கட்டையா இருக்கு. நான் போறேன் போ. ஏய், கோவத்தை கலப்பாத. எவ்வளவு நல்ல பாடு தெரியுமா? அதுக்கு ஏதோ அவசரம் போல இருக்கு, அதான் வேகமா பாடுது. மெதுவா போனா நல்லா பாடு. இல்ல டவுன் புள்ள. சாவித்ரி, இத கட்டிக்கிட்டு நீங்க 2 பேரும் அழுங்க. இதையே வச்சுக்க. சாவித்ரி, சாவித்ரி. ஏண்டி கதவு திறக்க இவ்வளவு நேரம்? மெதுவா பேசுங்க. நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவன்டா வீட்டுக்குள்ள? ஐயோ, எதுக்கு நீ மெதுவா பேசணும்? எதுக்கு நான் மெதுவா பேசணும்? நான் உன் புருஷன்டி, நான் உன் புருஷன். தொட்டு தாலி. என்னது, கழுத்துல தாலியை காணோம், நெத்தியில பொட்டை காணோம். கஷ்டமா இருக்குன்னு கழட்டி வித்துட்டியா? ஐயோ, ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த அநியாயத்தை நான் எதுக்கிட்டு கேட்கணும்? இப்ப ஊரை கூப்பிடுறேன், அவங்களே கேட்கிட்டு இந்த நியாயத்தை. ஐயோ, சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க போல இருக்கே. கிட்ட வாங்க, காதை காட்டுங்க. அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு 5 ஏக்கரா நிலமும் தங்குறதுக்கு வீடும் கொடுத்துடலாம். அவ அதை வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான். ஜெய் ஆக்கச்சூடு சுருவரப்பாய். சாமி, எங்க இருந்து வர்றீங்க? ஐஸ் வெள்ளியங்கிரி மலையில இருந்து. சாமி, அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு வேண்டியதை மட்டும் கேளு. சாமி, ஐஸ் வெள்ளிங்கிரி மலை என்ன? அது இமயமலை மாறீங்களா? நீ சொல்றது சாதாரண ஐஸ் மலை, நான் இருந்தது சேமியா ஐஸ் மலை. கலர் கலரா இருக்குமே, அதான். சாமி, இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க? இந்த ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தானே, அவனை பாக்குறதுக்கு வந்தேன். அவர் உங்ககிட்டயும் கடன் வாங்கிட்டாரா? திருப்பி வாங்க முடியாது. அவர் செத்து மாசம் 1 ஆகுது. டேய் ராமசாமி. சாமி, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்கச்சூடு சுருவரப்பாய். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? பெரிய பெரிய சாமிக்கெல்லாம் ஞான கண்ணுல எல்லாமே தெரியும். என்னங்க சாமி? ஆமா, வாங்க இப்படி. உங்க 2 பேருக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியுமா? தெரியாதுங்க சாமி. உன் புருஷன் அடுத்தவங்களை குறை சொல்றதை என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு தான் பிறக்கும். சரியா சொன்னீங்க சாமி. சாமி யாருங்க? ஐஸ் வெள்ளியங்கிரி மலை ஆக்கச்சூடு ஜுலுவரப்பாய் அப்புசாமி. செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி, அவனோட அண்ணன். ஆமா, அவன் செத்து போனது என் ஞான கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமேன்னு வந்தேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். அதான். ஆமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. காபி சாப்பிடாம வந்துட்டியாமா? வேண்டாம் மாமா. பாலாவே சாப்பிட. டேய், ஒரு டம்ளர் பால் பால் எடுத்துட்டு வா. என்ன புத்தகம் படிக்கிற? கதை புத்தகம். அது தெரியுது, இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன், அதான் கேட்டேன். ரோசி தாமஸ் எழுதின சன்ரைஸ். ஓ, அந்த புத்தகமா? படி படி. குடுற. சாப்பிடுமா, சாப்பிடு, ஆறிற போகுது. சாப்பிடுமா, அறிய போகுது. அது என்னம்மா, எப்படி அது வந்து பாலு? நாசன்ஸா? அப்படின்னா என்ன? டேய் புளியங்கட்ட, இங்க வாடா.
அண்ணே என்னண்ணே? ஏண்டா நாசன்ஸ்னா என்னடா? என்னடா? அண்ணே நீங்க நல்லவங்கன்னு அர்த்தம். அந்த பொண்ணு மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையாடா? சௌத்ரி 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 நில்லுமா. சௌத்ரி இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கோச்சிக்கிட்டு போற? எனக்கு கோவமே கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பின்னாடி வராத. இத பாருமா, உனக்கு பிடிக்கும் தானே இதெல்லாம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடி கோமாளி மாதிரி. அரஞ்சனா தெரியுமா? அப்புறம் இதெல்லாம் எதுக்கு வாங்கி கொடுத்தா? மாமா மாமா நாம 2 பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டுக்கலாம்னு சொன்னியே. அத்தை பொண்ணாச்சுன்னு பாக்குறேன். இல்ல கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வச்சிருக்கேன். அப்பா சாமி, நீ செஞ்சாலும் செய்வேன். இத பாரு, கடைசியா சொல்றேன். என் கூட பேசாத, என் கிட்ட வராத, என்ன மறந்துடு மறந்துடு மறந்துடு. இந்த சௌத்ரி இவ்வளவு நம்பி நம்ம மீச போச்சு, தலைமுடி போச்சு, வேட்டி இல்லாம நம்ம கம்பீரமே போச்சு. இவன் என்னடானா ஏலத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறா. சௌக்கியமா இருக்கீங்களா? நேர நேரத்துக்கு வட்டி விட்டாங்களா? பொண்ணுத்தாயி பொண்ணுத்தாயி சாமியார கவனிச்சியா? ஏய் உள்ள என்னடா? செத்து போன குப்புசாமி சத்தம் கேக்குது. சாமி இங்க ஏதாவது சத்தம் வந்ததா? என்ன சத்தம்? செத்து போனான குப்புசாமி. அவன் ஆவி இங்கதான் இருக்கு. அவன் பேசுற மாதிரி இல்ல. ஆவி பேசுறடா, அடியன் தான் பேசுறேன். அப்படிங்களா? அவர் குரல் மாதிரியே தான் உங்க குரலும். அண்ணேன்னு சொல்லுது எல்லாரும் நம்பிட்டாங்க. எல்லாரும் நம்பிட்டாங்களா? நானும் பாக்குறேன். அடிக்கடி எதுக்கு இங்க வந்து அவளை பார்த்து நீ பல்லு இழிக்கிற? சாமி நான் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. தனித்தோட பேசுறேன். சாமி புருஷன் செத்து போனதும் ஊர் வழக்கப்படி வீடு நிலமும் கொடுத்தாங்க. ஒரு சரியான ஆம்பளை துணை இல்லாம அந்த கொப்புசாமி பொண்டாட்டி இருக்காரு. என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா? சாமி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆத்துல போடுறதே மடத்தனா, அதுல என்னடா அளந்து போடுறது? போடா. சுவாமி விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? டேய் அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா. நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம்? மரியாதையா போயிரு, இல்லன்னா மந்திரம் போட்டே கொன்னுடுவேன். போடா போ. ஏய் எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வந்து போடுறீங்க? ஜமீன்தார் கொடுத்து அனுப்புனாரா? இல்லீங்க சாமி, அவரே இங்க வர்றாரு. எங்கடா? அங்க பாருங்க சாமி. அவர் எதுக்கு இங்க வர்றாரு? ஐயோ கூப்பிடுங்க. டேய் பேசுறத பார்த்தா நம்ம குப்புசாமி மாதிரி தெரியல? ஆமாண்ணே. ஒய் ஆக்கு சொல்லு ஜுலுவரப்பாய். நான் குப்புசாமி இல்ல, அவனோட அண்ணன் ஐஸ் வெள்ளிங்க அப்புசாமி. ஒய் டேய் எப்படியும் கட்ட அண்ணே, எப்படிடா இவ்வளவு நிலத்துக்கு தாடி வெள்ளையா வளர்ந்துச்சு? நம்ம சவரக்கடை சுடலமுத்துவ கேட்டா கரெக்டா சொல்லுவான். நான் வேணா போய் கூட்டி வந்துட்டுமா? வேணாம் வேணாம், நானே சொல்றேன். அது இது தானா வளர்ந்தது. என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சீக்கிரம் சொல்றீங்களா? நான் ஆத்துக்கு குளிக்க போறேன். வாங்க சாமி, நம்ம பேசிக்கிட்டே போலாம். இல்ல இல்ல வேணாம் வேணாம். நான் குளிக்கும் போது ஜெகஜாலம் பண்ணுவேன். அதை யாரும் பார்த்தா எனக்கு பாவம் பிடிச்சுக்க. சீக்கிரம் சொல்லுங்க, நான் குளிக்க போகணும். சாமி என் அத்தை பொண்ணு மேல உசிரியே வச்சிருக்கேன். அவளும் அப்படிதான் இருந்தா. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே மாறிட்டா. நான் என்ன சொன்னாலும் கோச்சுக்கிறான். அவ மனசு மாறின சாமி. அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. யோசனையா? ஏன் சாமி அழுகுறீங்க? உங்க கஷ்டத்தை நினைச்சு கடவுள் கிட்ட நானே அழுது வேண்டிக்கிறேன். அப்படின்னு அழுங்க சாமி. ஏதாவது சொல்லுன்னு எந்திரிச்சு போக மாட்டான் போட்டிருக்கேன். இது நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன். அந்த பொண்ணு குடிச்சிட்டு வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லி கட்டி பிடிச்சீங்கன்னா அதுக்கு உங்க மேல ஆசை வந்துடும்.
என்ன 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 மந்திர சாமி? அது இஷ்டலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யான்னு சொல்லி காட்டி பிடிக்கணும். புடிங்க. என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க? அதான் சொன்னேன். இஷ்டலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யான்னு சொல்லி காட்டி பிடிக்கணும். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க சாமி காணிக்க. வேணாம், வாங்கிக்கிறேன். நான் வரேன் சாமி. ஐயோ, காலை வேற தொட்டு கும்பிட்டு போறானே. அடியே அடியே, வசமா நான் மாட்டிட்டேன்டி. ஜமீன்தார் என் குரலை கண்டுபிடிச்சிட்டாண்டி. அடியே சீக்கிரம் ஆடி. ஏயா ஜமீன்தார் கிட்ட ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டியா? ஆமாண்டி, ஏதோ உளர்ன. அத மந்திரம் நினைச்சிட்டு கையில பணத்தை வேற கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி திரும்பி வருவான்? ஐயோ, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, ஐயோ. ஏண்டி குத்துக்கலாட்டு நிக்கிற? ஏதாவது யோசனை சொல்லேண்டி. பயப்படாதியா. ஒண்ணு செய்யலாமா? நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடிடலாமா? ஓகே, மூக்கு மேலேயே குத்துரு. ஊரை விட்டு ஓடினா வீடு நிலம் கூடவே ஓடி வருமா? யோசனையா சொல்ற? அதுக்கு தானடி நான் இத்தனை பாடுபட்டேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஒரு அருமையான யோசனை. கரட்டூர் மலை மேல ஒரு நிஜமான சாமியார் இருக்காராம். அவரு கூடு விட்டு கூடு பாயிர வித்த தெரிஞ்சவரா. நான் இந்த நாக்கு துருத்திய நைசா பேசி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த வித்தைய நான் கத்துக்கிட்டு நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் நுழைஞ்சுக்குவேன், ஏன் உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி நுழைஞ்சுக்குவான். ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டயே நான் நாக்கு துருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் 5 ஏக்கர் நிலமும் இந்த வீடு நம்மகிட்டயே இருக்கும். நான் யாரு? நாக்கு துருத்தி. நாக்கு துருத்தி யாரு? அவரு நீங்க. பொழைச்சுக்குவேன். டேய், அது என்னடா மந்திரம்? ஆலமக்கற காலமக்கற ஐயா வந்துருச்சு. இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யா. ஐயா, இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யா. டேய், அவன் வர்றான்னு பாடுற நினைச்சு பார்க்கும்போது அப்பா. இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யா. என்னடா இங்க சத்தம்? ஏமா அழாதம்மா, அழாம சொல்லுமா. ஏமா என்ன நடந்துச்சு? என்னம்மா ஏன் இப்படி அழுகுற? என்னம்மா? மாமன் தானே குளிச்சிட்டு வரப்போ என்னென்னமோ சொல்லி என்ன கட்டி பிடிக்கிறாரு. நான் ஊருக்கு போறப்போ நான் சொல்லிக்கிறேன். மாமன் தானே கட்டி பிடிச்சான். ஏமா அப்படி அழுகுற? ஏன் சாமி, அந்த சாமிக்கு மூஞ்சி பூரா முடி முளைச்சிருக்கு? சும்மா வாடா, அவர் பெரிய சாமி, எல்லாம் தவத்தோட மகிமை. என்ன எதுக்கு சாமி கூட்டிட்டு வந்தீங்க? உனக்கு குப்புசாமி பொண்டாட்டி மேல ஆசை இருக்கா இல்லையா? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? அப்படின்னா கம்முனு வாடா. ஏன் சாமி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவரை ஏன் பார்க்கணும்? கல்யாண செலவுக்கு அவர்கிட்ட 5-10 கடன் வாங்கலான்னு தான். டேய், ஏற்கனவே நீ அசிங்கமா இருக்கிற, ரொம்ப தொல்லை பண்ண. சாமியார்கிட்ட சொல்லி அவர் மாதிரியே உனக்கு மூஞ்சில முடி முளைக்க வச்சிருவேன். போடா, அடிவாரத்துல போய் நில்றா. சாமி, ஒரு முக்கியமான விஷயம். எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்ப முன்னால பார்த்தது மூஞ்சி இல்லையா? வர்றான் வர்றான். வணக்கம். வணக்கம் சாமி, நீங்க இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தைய எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. சாமி, மூஞ்சிய பார்த்து கத்து கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க.
என்னது தெரியாதா? நான் சர்க்கஸ் கம்பெனில சீ, போடா நாயே. ஐயோ, அப்படின்னா என் பொண்டாட்டி டேய், நான் சொல்ற மாதிரி செய். ஊருக்கு வெளியில போய் உட்கார்ந்துரு, நான் போய் பணம் எடுத்துட்டு வர்றேன். அதை வாங்கிட்டு எங்காவது ஓடி போயிரு. என்ன சாமி விளையாடுறீங்களா? நான் சொல்றதை செய்டா. போடா. ஏன் சாமி குப்புசாமி பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி தரமுன்னு கூட்டி போனி இப்ப என்னடா நீங்க? ஏன் சாமி அந்த மலை மேல உட்கார்ந்த சாமி என்ன சொல்லுச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது. போடா போடானா போடா. சாமி புணுத்தாய் வருது, புணுத்தாய் வருது, புணுத்தாயி புணுத்தாயி சாமி புணுத்தாயி. நம்ம புருஷன் கூடு விட்டு கூடு பாஞ்சு வந்துட்டார் போல இருக்கு. அதான் இவ்வளவு ஆசையா கூப்பிடுறாரு. என்னங்க 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 என்ன இவ சாமியார் என்னத்தான் கூப்பிட்டுருப்பா? புணுத்தாயி 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 வந்துட்டீங்களா? என்கிட்ட சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே. புணுத்தாயி என்னங்க பண்றது? புணுத்தாயி இந்த வேலை எல்லாம் என்கிட்ட நடக்க எல்லாம் இவர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. இல்லீங்க என்னங்க அவர் ஏங்க இந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்த? அவ என் பொண்டாட்டியா? இவ புருஷன் செத்து ரொம்ப நாள் ஆச்சுயா. ஏதோ சாமியார் ரூபத்துல வந்து இவ புருஷன்ங்கிறியா? பயா நீ போமா. நீங்க வாங்க நம்ம பண்ணி போன கால முடிச்சு போடுவேன். அடிபட்டு சாகாத, மரியாதையா போயிடு. இப்பதான் போலீஸ் சாமியார பிடிச்சதா பேப்பர்ல படிச்சேன். ஒன்னையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. ஏய் என்ன மிரட்டறியா? நான் தாண்டா அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன். என்ன சந்தேகமா இருக்கா? பாக்குறியா? அண்ணே இப்ப என்ன பண்ணுவீங்க? ஒத்த மீச குப்புசாமி. சாமியா இந்த நாளைகளை ஏமாத்துனியா? மந்திர பண்ற அத பண்றேன்னு எங்கட காசு வேற வாங்குனியா? சும்மா விடக்கூடாது. ஏய்யா வெக்கமா இல்ல? ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதானே? வேலை உண்டு செய்யறேன். வேலை தானே? வா என் பின்னாடியே வா. 2 பேருமா உன் குடும்பத்துக்கே தர்றேன். இந்த பரந்த உலகத்துல வேலைக்கா பஞ்சம்? கும்பிடுறேங்க. பையன் 7வது பாஸ் பண்ணிட்டாங்க. 8வது பக்கத்து ஒரு ஹைஸ்கூல்ல சேர்த்துருங்க. கொஞ்சம் பண உதவி பண்றீங்களா? டேய் நானே 2வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். உன் பையன் பெருசா படிச்ச இடத்துல நான் கிளிக்க போறேன். பண்ணையில சேர்த்து விடு, மாடாதி மாய்க்கிட்ட போ. அறிவில்லாதவங்களுக்கு பணம் இருந்தா போதுங்க. எங்களை மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு படிப்பு தானங்க முக்கியம். நான் அறிவில்லாதானா? பரதேசி ஒன்னா வாட ஓடிடலாம். பரதேசி இன்னைக்கு முழிச்ச முகமே சரியில்லை. அம்மா